வணக்கம். என்னோட பேர் கீதா லக்ஷ்மி. என்னோட பார்ட் நம்பர் 205 117 கவுண்டம்பாளையம் அசம்பிளி கன்ஸ்டிடுவன்சி. இதில் ஃபஸ்ட்டு இதில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. முதல்ல பிறந்த தேதி, அதுக்கப்புறம் ஆதார் எண், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், அவங்களோட ஓட்டர் ஐடி இருந்தால் மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா மென்ஷன் பண்ண வேண்டாம். அடுத்தது தாயாரின் பெயர், அவங்களோட ஓட்டர் ஐடி, துணைவரின் பெயர், அவங்களோட ஓட்டர் ஐடி. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களுடைய கரண்ட் இப்போ இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ இங்கே ஒட்டிக்கோங்க. 2 கலம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வாக்காளரின் விவரங்கள். ஸோ 2005லையும் 2002லையும் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் 2 வருஷத்தில் நடந்ததுங்க. 2002 2005 நடந்துச்சு. அப்போ அதோட லிஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதோட பட்டியல். சப்போஸ் இந்த பட்டியலில் அவங்க பேர், இந்த வாக்காளரோட பேர் இருந்ததுன்னா இங்கே அந்த டீட்டெயில்ஸை அப்படியே இதில் இருக்கிறத பார்த்து எழுதிடணும். திஸ் இஸ் கால்ட் மேப்பிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வாக்காளரின் உறவினர் பெயர். வாக்காளரே ஓட்டு போட்டிருக்காருன்னா இங்கே மட்டும் எழுதுனா போதுங்க. இந்த கலம் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சப்போஸ் 40 வயதிற்கு குறைவாக இருக்கிறவங்கன்னா அந்த டைமில் அவங்க ஓட்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்க மாட்டாங்க. அப்போ அதில் இவங்களோட பேர் இதில் வராது. அப்போ அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களோடத இங்கே லிங்க் பண்ணணும். இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களை லிங்க் பண்ணுறதுல பிளட் ரிலேஷன் தான் லிங்க் பண்ணணுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடதோ, ஒய்ஃப் ஹஸ்பண்டோடதோ பண்ண முடியாதுங்க. சப்போஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய அப்பாவோடது, அவங்க அண்ணாவோடையது, அதை தான் நம்ம பண்ண முடியும். இல்லைன்னா அவங்க தாத்தா, அவங்க பாட்டி, இதுதான் அவங்க பிளட் ரிலேஷனுங்க, அது பண்ணணும். இந்த ஃபார்மை எல்லாரும் இந்த 2 நாளில் ஃபில் பண்ணி அவங்கவுங்க பிஎல்ஓட்டை கொடுத்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.